ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு சூப்பரான படத்தை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த படம் என்ன ஜானர் அப்படின்னு நீங்கள் பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு படம் அது. அப்படி இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற படம் 2022 ஒரு அமெரிக்கன் பிளாக் காமெடி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி காமெடி ட்ராமாவாக வெளியான எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு இங்கே நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே தான் பண்ணிக்கிட்டு இருக்க தொழிலில் பெருசாக லாபம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகிக்கு அவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து வந்து சேர்ந்த பிரச்சனைகளும் அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களும் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நீங்கள் கிளியராக பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் எவ்லின். இவங்களுக்கு வேமண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கணவர் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர்த்த பொறுத்தளவுக்கு இவங்களே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு நபர்கள் தான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒரு லாண்ட்ரி சர்வீஸ் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபாரின்லாம் உண்டு இல்லையா, வீட்டில் துவைக்க தேவையில்லை, எல்லாம் காமனாக பப்ளிக்காக ஒரு லாண்ட்ரி ஒன்று இருக்கும். நேராக காயினை போட்டு அங்கே போய் வந்து வாஷ் பண்ணணும்னா வாஷ் பண்ணிட்டு வரலாம். அப்படி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவங்க பண்ணுற அந்த பிஸ்னஸில் பெருசாக லாபம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஏதோ ஏனோ தானு ஓடிக்கிட்டு இருக்கு, கைக்கும் வாய்க்குமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும்போது இவங்களுக்கே இந்த பிஸ்னஸ் பெருசாக போகலை. இருந்தாலும் நீங்கள் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டின மாதிரி தெரியலையே, உங்களுக்கு லாபம் வருது ஆனால் எதுவும் கட்டின மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் வேறு இவங்களை சுற்று போட்டுக்கிட்டு நிற்கிது. சரி, ஓகே அப்படின்னு ஒரு நாள் ஐஆர்எஸ் உடைய அந்த ஆஃபீஸுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கே இவங்க அப்பாவையும் கணவரையும் கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் ஒரு அம்மா, ஐஆர்எஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு அம்மா உட்காந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போய் இதுதாங்க எங்கள் நிலைமை அப்படின்னு கதாநாயகி சொல்கிறதுக்கு தான் அங்கே போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புதுமையான ஒரு அனுபவமாக இருக்குது, ஏதோ ஒரு சம்பவம் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஏதோ ஹாலுசினேட் ஆகிற மாதிரி, இவங்களுக்கு மட்டும் ஏதோ கேட்குற மாதிரி பல விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தோணுது. அது என்ன அப்படின்னே தெரியலை. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட வந்த கணவர் கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே ஒரு சில அமளி துமளி சம்பவங்களும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரத்தில் கூட வந்த கணவர், இங்கே பாரு, என்னுடைய பேர் வேமண்ட் கிடையாது, ஆல்ஃபா வேமண்ட், நான் வேறு யூனிவர்ஸில் இருந்து இங்கே வந்த ஒரு நபர் அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. என்னையோ ஏன் கூட தானே லாண்ட்ரியில் கூட இருந்த, திடீர்னு ஏதோ யூனிவர்ஸ்லேருந்து வந்தேங்கிற அப்படிங்கிறாங்க கதாநாயகி. அப்போ தான் சொல்கிறார், என்னென்ன அப்படியே இருக்க, நான் மட்டும் இல்லை ஒன்றை மாதிரியே இன்னொரு க்ளோன் அப்படி கூட சொல்லலாம். நம்ம அது க்ளோன் கிடையாது, சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒன்றை மாதிரியே இன்னொரு நபர் அந்த யூனிவர்ஸ்லையும் இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் இந்த ரெண்டு யூனிவர்ஸில் மட்டும் கிடையாது, இதே மாதிரி எக்கச்சக்கமான யூனிவர்ஸ் இருக்குது. இந்த எல்லா யூனிவர்ஸ்லையும் நம்ம இருக்கிறோம். உலகம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறார் அப்படின்னு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இதுக்கப்புறம் சும்மா மிரட்டி விட்டாங்கடா பரமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கதையில் இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காம அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த மொத்த படம் தான். அப்படி தான் சொல்லி ஆகணும். இப்படி ஒரு சில படங்களை தான் என்னால் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, எந்த சைடில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் எங்க இதுக்கெல்லாம் மேலே எவங்க ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முயற்சியை கொடுத்த ஒரு படம் இது. காரணம் என்னென்னா, கதையாக பார்த்தீங்கன்னா எங்க ஒரு சப்ப கதை மாதிரி இருக்குது, இதுவும் அந்தளவுக்கு பெருசாக அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியும். பொதுவாகவே எந்த மாதிரி படங்களை நான் ரொம்ப விரும்பி உயர்த்தி சொல்லுவேன் அப்படின்னா, அந்த படத்தை திருப்பி ரீக்ரியேட் பண்ணவே முடியாத படமாக இருக்கணும். அது ஒரு சாதாரண சப்ப கதையாக கூட இருந்துட்டு போகுது, உங்களால் அந்த படத்தை ரீக்ரியேட் பண்ண முடியுமா, பெட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கணும். அப்படி ஒரு படம் தான் இது. இதை நீங்கள் பார்த்து முடித்தவொன்னே நிச்சயமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஒத்துப்பீங்க. ஏன்னா இது ஒரு கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த கதைக்கு அவங்க ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். முதல்ல இந்த ஸ்க்ரீன் பிளே பயங்கர சுவாரஸ்யமாக இருந்ததுங்கிறது பின்னாடி, இந்த ஸ்க்ரீன் பிளேயில் எப்படி யாருக்கு எந்த விஷயத்தை புரிய வைக்க முடியும் ஆடியன்ஸுக்கே நான் சொல்லலை. டெக்னிக்கல் சைடில் ஒரு எடிட்டரை கூப்பிட்டு, சார் இதுதான் சார் கதை, இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் கட் பண்ணணும், சீன்ஸ் இப்படியெல்லாம் நரேட்டிவ் பேட்டர்னில் கொண்டு வரணும். எடிட்டருக்கு புரியணுமா இல்லையா அந்த கதையை சொல்லும்போது, ஃபைனலாக எடிட்டருக்கு புரிஞ்சு அவரும் அதே ஒரு பேஜில் இருந்து கரெக்டாக இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் நரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாருன்னா தான் ஆடியன்ஸுக்கு புரியும் அது. ஸோ ஒரு டீமுக்கும், சினிமோட்டோகிராஃபருக்கு, எடிட்டருக்கு, அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் எப்படி இதை புரிய வச்சு கடைசியாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் தெரியலை. ஆனால் அந்த அளவுக்கு சாலிடான ஒரு ரைட்டிங்கு. இவங்க ரைட்டிங்லேயே ஒன்னொன்னையும் கிளியராக பிளாட்டில் இருந்து சின்ன சின்ன பின் பாயிண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் இவங்க முதல்லையே டிசைட் பண்ணி எழுதியிருக்காங்க. இல்லைன்னா இந்த அளவுக்கு தரமாக அவங்க கொண்டு வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரமிப்பை கொடுத்த ஒரு படம் இது. இன்னொரு பக்கம்
இந்த படத்துடைய டெக்னிக்கல் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் டீம் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கு. 9 பேர் கொண்ட குழு அது. இதுலேயும் பெரும்பகுதியான படங்கள் இருக்கு இல்லையா, இதை வெறும் 5 பேர் கொண்ட டீம் தான் பண்ணியிருக்காங்க. இதில் காமெடி என்ன தெரியுமா, இவங்க யாருக்கும் விஎஃப்எக்ஸே தெரியாதான். என்னையா சொல்கிறீங்க, நம்புகிற மாதிரி சொல்லுங்கப்பா. இந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க இப்படி ஒரு விஎஃப்எக்ஸை இன்னொருத்தர் யாராவது ஒரே ஒருத்தரை பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். உலக லெவலில் இருக்க சினிமாவில் இந்த படத்தில் காமிச்ச அளவுக்கு விஎஃப்எக்ஸை யாராவது ஒருத்தர் பண்ண சொல்லுங்கள். அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஹை குவாலிட்டி விஎஃப்எக்ஸு எஸ்எஃப்எக்ஸு தெரிக்க விட்டுருக்காங்க. ஆனால் இந்த 9 பேரில் அந்த 5 பேர் தான் மெயினாக பண்ணாங்க விஎஃப்எக்ஸ்னு சொன்னேன் இல்லையா. இவங்க எல்லாருமே யாருமே ப்ரொஃபஷனலாக ஒரு விஎஃப்எக்ஸ் டீமில் இருந்தோ இல்லை விஎஃப்எக்ஸில் பேக்ரவுண்டில் தெரிஞ்சுக்கிட்டோ வந்த நபர்களே கிடையாதான். இந்த ஆன்லைன் டுட்டோரியல்லாம் இருக்கும் இல்லையா, இதை வச்சு கற்றுக்கிட்டு தான் விஎஃப்எக்ஸ் பண்ணாங்களா. என்னையா சொல்கிறீங்க, நம்புற மாதிரி இல்லைப்பா. அந்த படத்தை பாருங்கள், சத்தியமாக சொல்கிறேன், அந்த லெவலுக்கு தெரிஞ்சிருக்கு விஎஃப்எக்ஸு. அதே மாதிரி எஸ்எஃப்எக்ஸ் இந்த படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங் எல்லாமே அட்டகாசமாக தெரிக்க விட்டுருக்காங்க. இன்க்ளூடிங் சினிமோட்டோகிராஃபிலேருந்து மியூசிக்லேருந்து சினிமோட்டோகிராஃபிலெலாம் ஒரு கேமராமேன் எங்கே எவ்வளவு ஆங்கிள்ஸை தான் ஒரு சீனுக்கு வைக்க முடியும். இந்த படத்தில் இருந்தாலும் ஒரு 5000 ஆங்கிள் வச்சுருப்பாருங்க. அந்த அளவுக்கு சுத்து போட்டு ஒரு கதையை எந்த அளவுக்கு விஷுவலி அப்பீலிங்காக எடிட்டிங் டேபிளுக்கு போகும்போது எடிட்டருக்கு ஒரு பிரியாணி விருந்து இந்தா வச்சுக்க, ஒரே சீனுக்கு 2000 கட்டு, எது உனக்கு பிடிக்குதோ தூக்கி வச்சுக்க அப்படிங்கிற அளவுக்கு அத்தனை வெரைட்டி ஆஃப் ஷார்ட்ஸு, அத்தனை வெரைட்டி ஆஃப் ஆங்கிள்ஸு ஒரு சீனுக்கே தெரிக்க விட்டுருக்காப்புல. சினிமோட்டோகிராஃபியும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கங்கணம் கட்டி உழைச்ச ஒரு படமாகத்தான் இந்த படம் எனக்கு புரிஞ்சது. இதை தாண்டி இந்த படத்தில் எடிட்டர் ஒரு வேலை ஒன்று பண்ணியிருப்பாப்புல. நான் சொன்னேன் டேனியல் அண்ட் டேனியல் 2 டேனியல் சேர்ந்து தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. 2 இயக்குனர், 2 பேருடைய பேருமே டேனியல் தான். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இந்த கான்செப்டை சத்தியமாக எனக்கு இந்த படம் பார்த்து முடித்தவனே செத்தாண்ட எடிட்டர் அப்படின்னு தான் தோணுச்சு. எப்படி எடிட்டருக்கு இவங்க புரிய வச்சுருப்பாங்க, அந்த கதையை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் எடிட்டர் இந்த படத்தை கட் பண்ணியிருப்பார் பாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், இஃப் யூ ஆர் அ பட்டிங் எடிட்டர் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு மஸ்ட் வாட்ச், நீங்கள் பார்த்தே தீரணும். இந்த மாதிரிலாம் திருப்பி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது, அதை நான் பெட் பண்ணியே சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுடைய கேரியரில் பெரிய அளவில் உதவும். அதனால் கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை. அவர் ரேபிட் கட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கட்டு இருக்குது. அந்த ரேபிட் கட்ஸ் எக்கச்சக்கமாக அந்த படத்தில் வச்சிருப்பாப்புல. மிரட்டி எடுத்துவிட்டாங்க. இதெல்லாம் எப்படி வந்தது, எப்படி காட்சிகளை நரேட் பண்ணாங்க அப்படிங்கிற பிரமிப்பே எடிட்டிங் கொடுத்தது தான். அந்தளவுக்கு தரமாக பண்ணியிருக்காரு அவர். இன்னும் விட்டு போன டிபார்ட்மெண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. ப்ரொடக்ஷன் டிசைன் அது இதுன்னு எக்கச்சக்கமாக சொல்லலாம். எல்லாருமே புகுந்து விளையாண்டுருக்காங்க. ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ண 3 பேர். படத்தில் கதாநாயகியாக மிஷேல் லியோ பண்ணியிருப்பாங்க. எப்போ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த அம்மா தான்ப்பா உலகத்திலேயே தலை சிறந்த நடிகை. ஏன்னா எவ்வளவோ பிரில்லியண்ட்டான ஆக்ட்ரஸ் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. ஆனால் ஒரு நடிகையால் உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியணும், உங்களுக்கு காமெடி நல்லா வரணும், உங்களுக்கு எமோஷனல் சீக்வன்ஸ் அட்டகாசமாக ஸ்கோர் பண்ண தெரியணும், உரலணும் பெறலணும்னு எல்லா விதமான விஷயங்களும் நவரசம்னு சொல்லுவாங்கள்ல, இவ்வளவுமே ஒரு கதாநாயகிக்கு வரணும். அது எக்ஸ்பிரஷனில். ஆனால் அதில் உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும், ஆக்ஷன் பேக்கெட் வச்சு வெளுக்கணும். நீங்கள் இவ்வளவையும் ஒரு அம்மா பண்ணியிருக்காங்க ஒரு படத்தில். அசால்ட்டானா என்னை பிரமிக்க வச்சிருச்சு அந்த அம்மாவுடைய பர்ஃபார்மன்ஸு. இவங்க அப்படி ஒரு ஹீரோயின் 1992 ஜாக்கி சானுடைய சூப்பர் காப் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது. அதில் ஹீரோயின் இவங்க தான். டுமாரோ நெவர் டேஸ்னு 95 96 ஒரு படம் ஒன்று வந்தது. அதில் ஹீரோயின் இவங்க தான். அந்த மாதிரி ஆக்ஷன் பேக்கடு படங்கள்லாம் சும்மா அள்ளி எரிஞ்ச ஒரு ஹீரோயின் இந்த படத்துலையும் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க மிஷேல் லியோ. அதே மாதிரியே ஸ்டெஃபனி சூ அவங்களும் ஒரு சூப்பரான ரோல். அவங்க தான் பொண்ணாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே அந்த ரோலை அந்த கெத்து காமிச்சிருக்கோம் அந்த அம்மா. அது ஒரு மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஷேடு கலந்துருக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அவங்களும் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. கீ ஹை குவான் அவர் தான் இந்த படத்தில் 20 வருஷமாக பெரிய ஆர்டிஸ்ட் அவர். ஆனால் மிகப்பெரிய கதாபாத்திரம் இந்த படத்தில் தானா அவருக்கு இத்தனை வருஷத்தில் வெளுத்து வாங்கியிருப்பாப்பில். அவர் ஒரு முன்னாள் ஆக்ஷன் கோரியோகிராஃபரு. இந்த படத்துலையும் ஒரு சீக்வன்ஸை வச்சு வகுந்திருப்பார் பர்ஃபார்மன்ஸில், ஆக்ஷன் சீக்வன்ஸில். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தில் பண்ண ஒருத்தருமே பர்ஃபார்மன்ஸில் நின்று பேசியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் சொல்லி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபைனலாகவும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி பாராசைட் மாதிரி, த ட்ரையல் ஆஃப் சிக்காகோ 7 மாதிரி, டேவிட் ஃபின்ச்சருடைய த மங்க் படம் மாதிரி, இந்த மாதிரி பல படங்கள், சில படங்கள் பார்க்கும்போதே இல்லை சார் இந்த படம் கண்டிப்பாக ஆஸ்கார் நாமினேட் ஆகும், ஆஸ்கார் அடித்தே தீரும் அப்படின்னு ஜோசியம் சொல்லியிருக்கோம் நம்ம பல படத்துக்கு ஏற்கனவே. அந்த மாதிரி இந்த படம் எத்தனை ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகும், எத்தனை படத்தை அடிக்கும், எத்தனை கேட்டகரியில் அடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டெஃபினட்டாக இந்த படத்தில் ஆஸ்கார்ஸு உள்ளே இருக்குது. வேறு லெவலில் டெக்னிக்கலி சவுண்டாக விளையாடி இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் டெஃபினட்டாக பார்த்தா உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான படம் தான் இது. அடல் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.